அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வராஜ். திஸ் இஸ் ஒன் லைன் சென்டென்ஸ் அண்ட் 10 லைன்ஸ் மீனிங் இன் தமிழ். ஒரு வரி செய்தி. இதில் பல 10 பொருள் அடங்கியிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கங்களும் மான்களும். சிங்கங்களும் மான்களும். காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சிங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்குது. இந்த சிங்கம்லாம் ஒரு 10 சிங்கம் சேர்ந்துக்கிட்டு சிங்கங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டம் போடுது. கூட்டம் போடும்போது அதில் ஒரு சிங்கம், அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிங்கம் தலைமை சிங்கத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குது. என்ன தலைவரே, நம்ம வேட்டையாடுற குணம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வேட்டையாடுற குணம். ஆனால் மான்கள் நமக்கு இரையாகுது. அப்படி இருக்கும்போது நமக்கு போட்டியாக அந்த மான்கள் ஒரு சங்கத்தை வச்சுட்டு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களாட்டு. நம்ம என்ன பண்ணலாம், உடனே போய் அந்த மான்களெல்லாம் அழிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிங்கம் தலைமை சிங்கத்துக்கிட்ட கேட்குது. அதுக்கு அந்த தலைமை சிங்கம் சொல்லுது, அட முட்டாள் சிங்கமே, உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது? அந்த மான்களுக்கு இடையே ஒரு சங்கத்தை ஏற்படுத்துறது நான் தான். ஏன்னா அந்த சங்கம் தான் நமக்கு அட்சய பாத்திரம். அது நமக்கு இறை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வருஷம் பூரா. நீ கோவப்பட்டு உடனே ஒரு நாள் இன்றைக்கே அழிச்சிட்டா நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறது? புத்திசாலித்தனமாக இருக்கணும். அந்த மான்கள், அந்த தலைமை மான்கள் அப்படியே இருக்கும். ஆனால் அதனுடைய இனத்தை நமக்கு இறையாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் வருஷம் பூரா. இதுதான் புத்திசாலித்தனம். காட்டு மிராண்டித்தனமாக வேட்டையாடின மட்டும் பத்தாது, புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணணும். இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மான்கள் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அந்த சிங்கம் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இது ஒரு புதிர் இருக்குது. நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தயவு செஞ்சு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.